ஸோ இப்போ நம்ம வந்திருக்க கிளையூர் அம்மன் கோயில் வந்து எங்க இருந்து வரணும், எப்படி வரணும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்க திருவண்ணாமலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கம் வரணும். ஸோ செங்கம்லேருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு. நீங்க கூகுள்ல எக்ஸாக்டா நீங்க எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பநத்தம் டேம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா டேம் வரும். டேம் லொகேஷன்லேருந்து ஒரு 11, 12 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. ஸோ இப்போ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, இந்த கோயிலை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ நீங்க கோயில் உள்ள என்டர் ஆன உடனே லெஃப்ட்ல ஒரு ரோடு பிரியும். ஸோ அந்த ரோடு பிரிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே முதல்ல வந்து நம்ம இங்க வந்து இந்த தாயாரை தான் நம்ம தரிசிப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய வேல்கள், சூலம், அதுல வந்து எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொருகி இருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க மேல இருக்கு. அவங்களுக்கு வந்து அதனால சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அவங்க இங்க வந்து சாமியை தரிசிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணும்போது திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இங்க எலுமிச்சை பழம் நீங்க வாங்கி அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு வந்து திஷ்டி சுத்தி போட்டு அத கீழ போட்டு உங்கள கால்ல வந்து மெரிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்க கால்ல அமிக்கி மெரிச்சீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்க அந்த துஷ்ட சக்திகள் எல்லாம் வந்து உங்கள விட்டு போகும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஐதீகம். ஸோ அதுவும் இல்லாம இப்ப நம்ம இங்க பாக்குறோம்ல, இதுல மாரி வந்து நீங்க சொருவிட்டு நீங்க சாமி கும்பிட்டு நேர்த்திக்கடன் என்னவோ அத வச்சுட்டு போலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூட்டு இந்த மாரிலாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்குற இந்த சாமிக்கு பின்பக்கம் நான் வீடியோல ஆட் பண்றேன். பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமி இருக்கும். ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொரி நம்ம நார்மலா சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த பொரிய வந்து அங்க போடுவாங்க. அங்க போட்டு அதுக்கு ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. பக்கத்திலேயே வந்து ஒரு ஆறு ஓடும். ஸோ அந்த ஆறுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பொரி போடுவாங்க. பொரி போட்டோனே அந்த ஆறுல வேகமா அந்த பொரி அடிச்சுட்டு போயிடும். ஸோ நம்ம துன்பங்கள் எல்லாம் அந்த மாரி வந்து அந்த ஆறுல வந்து நம்ம துன்பங்கள அடிச்சுட்டு போகும் அப்படின்றது தான் ஐதீகம். ஸோ இப்ப நம்ம இந்த இடம் பார்த்துட்டோம். ஸோ இங்க இருந்து மெயினா இப்ப உள்ள அங்க போயிட்டு மெயினா அங்க ஒரு இடம் இருக்கு. நம்ம அந்த அந்த இடத்துல இருக்க சாமிய தரிசிக்க போறோம். ஸோ இப்ப நீங்க இங்க வந்து பார்க்கும்போது இந்த இடம் உங்களுக்கு காலியா தெரியலாம். ஸோ யாருமே இல்ல, காலியா இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் ஆவாத கோயில் மாரி உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இதுவே நீங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க இத அப்படி நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க நிக்க இடம் இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இங்க காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ இங்க ஃபுல்லா வந்து கம்பி இருக்கும். ஸோ இந்த கம்பியில வந்து கியூ மாரி போட்டு, ஸோ நீங்க வந்து ஃபுல்லா அந்த கியூல தான் வந்து நீங்க வந்து நடந்து வந்து சாமிய தரிசிக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த ஊரே வந்து ஒரு மாரி திருவிழா மாரி இருக்கும் அந்த டைம்ல. ஸோ இங்க வந்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு காலையில வந்தீங்கன்னா சாமிய கும்பிட்டு ரிலாக்ஸா இங்க உட்காந்து மனநிறைவோட போலாம் அப்படின்னா, நீங்க அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, இன்னும் அது வந்து பிரசித்தி பெற்றிருக்கும். ஸோ இப்ப வாங்க நம்ம அங்க போயிட்டு அந்த அம்மன தரிசிப்போம்.